அன்பான நேயர்களே, காலை வணக்கம். பச்சை மாமலை போல் மேனி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரர் ஏரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே. பச்சை மாமலை போல் வேணி பவழவாய் கமல செங்கல் அச்சுதா அமரரே ஆயர்தம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினு வேண்டே அரங்கமா நகருளானே. அன்பு சார்ந்த பெரியோர்களே, இன்று புதன்கிழமை. அதாவது இந்த புதனுக்கு ஒரு பெரிய மகத்துவம் உண்டு. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் இந்த புதன்கிழமை வரும். இந்த புதன்கிழமை ரொம்ப மென்மையான கிழமைன்னு இதுக்கு பேர். இந்த புதன்கிழமைக்கு அதிபதி புதன். இந்த புதன் பகவான் ரொம்ப மென்மையான கிரகம். அதில் இருக்கிற கிரகங்கள்லேயே ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறது பயந்தாக்குடி கிரகம்னு சொல்கிறது. ரொம்ப மென்மையான மெலிந்த கிரகம், அதாவது ஆங்கிலத்தில் நைஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட கிரகம் இந்த புதன் கல்விக்கு அதிபதி, வித்தைக்கு அதிபதி, கணக்கன்னு அவருக்கு பேர். அப்படி உயர்ந்த வாரம். இந்த வாரங்களில் புதன்கிழமை மிக உயர்ந்தது. அதனால் இன்று பிரதமை தேதி 7:45 இரவு வரை இருக்கு. பின்னாடி துதிய தேதி வந்துருது. சுவாதி நட்சத்திரம் அருமையான நட்சத்திரம் என்று. சித்த யோகம், ராகு காலம் 12 முதல் 1:30, யமகண்டம் 7:30 முதல் 9, குளிகன் 10:30 முதல் 12, சூலம் வடக்கு, பரிகாரம் பால். அன்பான நேயர்களே, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். இன்று துலாத்தில் சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. அதாவது சூரியனும் சந்திரன் ஒன்றா சேர்ந்தாலும் அமாவாசைன்னு பேர். அவர் 2.25 நாளைக்கு அந்த இடத்துல இருப்பார். அதனால் இன்று பிரதமை. அதனால் சூரியன் சந்திரன் இணைவு. அடுத்து செவ்வாய் சந்திரன் இணைவு, அருமையான அமைப்பு. இந்த செவ்வாய் சந்திரன் இணைந்தால் சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகத்தை கொடுப்பாங்க. அது ஒரு பெரிய சிறந்த யோகம் என்று பெயர். இப்போ 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அந்த செவ்வாய் தோஷம் என்று ஏற்பட்டால் சந்திரனோடு அந்த செவ்வாய் தோஷம் தான், செவ்வாய் தோஷம் கிடையாது என்று பொருள். அதனால இன்று அந்த இணைவு அருமையான இணைவு. சனி ராகு கும்பத்தில், சனி பகவான் சொந்த வீட்டில் ஆட்சி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார். குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். ஆளுமை மிக்க கிரகம்னு அந்த குரு பகவானுக்கு பேர். மிக உயர்ந்த கிரகம் இருக்கிறதுல 9 கிரகங்கள்ல ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு பேர். குரு ஆசிரியர், உபதேசம் பண்ணக்கூடியவர். தனகாரகன், புத்திரகாரகன், 2-3 பவர் அவருக்கு. குரு தனத்துக்கு அதிபதி, புத்திரன் குழந்தைக்கு அதிபதி அவர் தான். அவர் உச்சம் பெற்றிருக்கிறார். அது ஒரு பெரிய சிறப்பு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். சுக்கிரன் கன்னியில தனித்து இருக்கிறார். ஆனால் சுக்கிரன் புதனும் பரிவர்த்தனை யோகம்னு சொல்றாரு. இது இந்த கிரகங்களுடைய அமைப்பு. மேஷராசி என்பவர்களே, இந்த உங்களுக்கு நாள் எப்படி இருக்குது என்றால், மேஷராசிக்கு குரு பகவான் 4ஆம் இடத்துல போய் உச்சம் பெறுகிறார். 4ஆம் இடம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை, ஆனால் உச்சம் பெறுவது நன்மை. 9ஆம் அதிபதி உச்சம் பெறுறார். சனி ராகு 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார். 10ஆம் அதிபதி 11 லாபஸ்தானத்தில் தொழில் அமோகமா இருக்கும். இந்த சனி பேச்சு வரை உங்களுக்கு தொழில் பிரமாதமா இருக்கும். மேஷராசி என்பது தொழில் நன்றாக இருந்து வருமானம் நன்றாக வந்தால் போரும், கவலை இல்லை என்று சொல்வார்கள். அடுத்து ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 3ல் இருக்கார். உங்களுக்கு 8ஆம் அதிபதி உச்சம் பெறக்கூடாது. விரயத்தை நிறைய உண்டு பண்ணுவார், பார்த்து நடந்துடும். இந்த குருபான் இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா, அதிசாரம் பெற்று கடகத்துக்கு வந்துருக்கார். 2 மாதம் இந்த இடத்துல இருப்பார். இந்த 2 மாதம் வரைக்கும் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள்.
உங்களுக்கு சனி ராகு 10ல் இருக்காரு, தொழில் நன்றாக இருக்கும், இருந்தாலும் செலவுகள் அதிகமாக ஏற்படும். அன்பான மிதுன ராசி என்பதில் உங்களுக்கு அமோகமான நாள். குரு பகவான் 2ஆம் இடத்துல வந்து உச்சம் பெற்றிருக்கிறார். 2ஆம் அதிபதி போய் 5ல் போய் செவ்வாயோட இணைந்து சந்திர மங்கள யோகம் என்ற யோகத்தை பெறுறார். பொருளாதார கஷ்டம் இருக்காது. அன்பான கடகராசி என்பதில் உங்களுக்கு வந்து குருபான் உங்க ராசியில உச்சம் பெற்றிருக்கார். உங்க ராசிநாதன் 4ஆம் இடத்துல போய் செவ்வாயோட இணைந்து சந்திர மங்கள யோகம் என்ற ஒரு யோகத்தை பெறார். அதனால இடமாற்றங்கள் கிடைக்கும், நல்ல இடமாற்றமாக இருக்கும். வெளிநாட்டுக்கு போகலாம், நன்மையாக இருக்கும். வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வரலாம், வீடு மாறலாம், சொந்த வீடு கட்டி குடி போகலாம். இதெல்லாம் ஒரு நல்ல சுப விரயங்களாக நடைபெறும் என்று சொல்வது. அன்பான சிம்மராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்காரு, விரயஸ்தானம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்ல விரயமாக பண்ணுவோம். இடம் வாங்குவோம், வீடு கட்டுவோம், திருமணம் பண்ணுவோம், சுப விரயங்களாக பண்ணுவோம். இதெல்லாம் பண்ணுறதுக்கு வழி இல்லைன்னா பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான கன்னிராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார், லாபஸ்தானத்தில் இருக்காங்க. அருமையான அமைப்பது. குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுவது பெரிய சிறப்பு. அதனால கன்னிராசி என்பவர்களுக்கு சனி ராகு 2 பேரும் 6ஆம் இடத்துல இருக்குது, அதை விட சிறப்பு. நல்ல நாள், நல்லது நடக்கும். அன்பான துளாராசி என்பவர்களை உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துல இருக்கார். 10ஆம் இடத்துல இருந்தால் பவுசை குறைப்பான்னு சொல்லுவது, கெட்ட பேர் ஏற்படும் என்று சொல்வது. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். பணி செய்கின்ற பொழுது மேல் அதிகாரிட்டா பணிவா நடந்து கொள்ளுங்கள், தவறு இல்லை. 2 மாசம் தொழில் பண்ணீங்கன்னா வாடிக்கையாளர்கிட்ட ரொம்ப அன்பா நடந்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு கெட்ட பேர் ஏற்படக்கூடிய நாள், அதனால ஜாக்கிரதை நடந்து கொள்ளுங்கள். அன்பான விருச்சிக ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 9ஆம் இடத்துல இருக்கார். 2 மாசத்துக்கு இந்த குருபான் உங்களுக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். அருமையான இணை வந்து ஓடி போனவனுக்கு 9ஆம் இடத்துல குரு, ஆப்டவனுக்கு அட்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க. அதனால் உங்களுக்கு 9ஆம் இடத்துல குரு இருப்பது பெரிய சிறப்பு, எந்த தோஷமும் கிடையாது. இந்த 2 மாதங்களுக்கு அருமையாக இருக்கு. தனுசு ராசி என்பதிலே உங்களுக்கு 8ஆம் இடத்துல குரு இருக்கார். இந்த 2 மாதத்துக்கு எந்த காரியமும் புதுசாக எதுவும் பண்ணாதீங்க. பணம்னா கொடுக்காதீங்க, எதுவும் முயற்சி பண்ணாதீங்க. 2 மாதத்துக்கு அப்புறம் எது வேணாலும் பண்ணணும். மார்கழி மாதம் பிறந்ததுக்கப்புறம் எந்த காரியத்தையும் செய்யணும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. இருந்தாலும் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருக்கார். நல்லதெல்லாம் நடக்கும், கல்யாணம் நடக்கும், குழந்தை ஏற்படும், வீடு கட்டலாம். இந்த 2 மாதத்துக்குள்ளே எது வேணாலும் பண்ணிக்கலாம் நீங்கள். அன்பான கும்பராசி என்பதில் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உடல்நிலையே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். லேசாக தலைவலிக்குன்னா அதுக்கு தகுந்த உடனே வைத்தியம் பண்ணிடணும் அப்படின்னு. அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான மீன ராசி என்பதில் ரொம்ப கவனம் தேவை. இப்பெரும் குரு பகவான் உங்களுக்கு வந்து 5ஆம் இடத்துல வந்து பாக்கியஸ்தானத்தில் வந்திருக்கார். நல்லது நடப்பார். நீங்கள் எதிர்பார்க்காத நிகழ்ச்சிகள் ஏதாவது ஒன்று அவங்க சக்திக்கு தக்கபடி நடக்கும். கோடு கொட்டும் என்று சொல்வார்கள். கொட்டு என்று கொட்டும் என்று சொல்வார். அப்படியெல்லாம் கொட்டாது. நல்லது நடக்கும் கூடிய முயற்சி பலிதமாகும், நல்ல வாழ்க்கை அமையும். அன்பான மீனராசி, கும்பராசி, மகராசி என்பவர்கள் 7னுடைய தாக்கம் இருக்கிறது. 7 தாக்கம் இருந்தால் அவரவர்கள் வயதுக்கு தக்கபடி முதல் சுற்று, 2வது சுற்று, 3வது சுற்றுலாம் வரும். அந்தந்த காலங்களில் அவர் என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் செய்வார். சனி பகவான் தர்மன், நீதிமான், நீதி தவறாமல் நடந்து கொள்வார். அதனால் அவரை போய் நம்ம திட்டுறது இல்லை. சனியை பிடிச்சி என்னை ஆற்றான்னு சனி பகவான் தான் சொல்லணுமே தவிர சனியன் என்று சொல்லுவது தவறு. அவருக்கு பேர் சனீஸ்வர பகவான், ஈஸ்வர பட்டம் பெற்றவர், நீதிமான், தர்மவான். அதனால் அவர் நம்ம கசைக்கு புழிந்து புடம் போட்டு வெளியில் அனுப்புகிறார். அதுக்கப்புறம் நம்ம தவறு செய்யாமல் நடந்து கொள்றோம். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு நமக்கு ரொம்ப நல்லது. இந்த 3 ராசி என்பவர்களும் சனிக்கிழமதோடு விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளி தெய்வம் ஏற்றி அர்ச்சனை செய்யுங்க. வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அன்பான நேயர்களே, இன்று ஒரு முக்கியமான ஒரு கருத்தை பற்றி ஆய்வு செய்வோம். நட்சத்திரங்களில் மூல நட்சத்திரத்தை பற்றிய ஒரு தவறான கருத்து மக்களிடம் இருக்கிறது. மூல நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறந்தா திருமண பருவத்தில் பெரிய பிரச்சனை வரும் என்று அந்த குழந்தை பிறந்த உடனே பெற்றோருக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது.
நல்ல உயர்ந்த படிப்பு கல்வி படித்தவர்கள் கூட உயர்ந்த நிலையில் இருக்கின்றவர்களுடன் இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயத்தை கொண்டிருக்கின்றார்கள். அது காலங்காலமாக வந்திருக்கிறது, மாற்ற முடியவில்லை. எவ்வளவுதான் நம்ம நேர்மையாக எடுத்துரைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். ஏன்னா அந்த வேறு ஒன்றி போச்சு அந்த கருத்து. அதை அசைப்பது என்பது சாமானியப்பட்ட காரியமில்லை. அனுபவத்தால் தான் அது மாற வேண்டும். அன்பான நேயர்களே, மூலம் ஆஞ்சநேய பகவானுடைய நட்சத்திரம். மூல நட்சத்திரம் ஆஞ்சநேய பகவான் பிறந்ததாக வரலாறு சொல்றாங்க. அவருடைய நட்சத்திரம் ஆஞ்சநேய பகவானை விட உயர்ந்தவர். அப்பேற்பட்ட அந்த மூல நட்சத்திரத்தை போய் மாமனாருக்கு ஆகாது, மாமியாருக்கு ஆகாது என்றெல்லாம் தவறான ஒரு கருத்துல இந்த கிராமங்களில் இருக்கிற ஜோதிடர்கள் கிளப்பி விட்ட கதை இதெல்லாம். அந்த மாதிரிலாம் ஒரு எந்த கருத்தும் எந்த மூல நூல்களில் மகரிஷிகள் இயற்றிய நூல்களில் எத்தனையோ பழைய நூல்கள்லாம் இருக்கு. அதில் அந்த மூல நட்சத்திரத்தை பற்றி எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை. நான் படித்தவரை, ஓரளவு எனக்கு தெரிஞ்சவரை பழைய நூல்கள்லாம் நிறைய படிச்சிருக்கேன். அந்த நூல்களில் இந்த கருத்துக்கள்லாம் நட்சத்திரங்களை பற்றி எந்த நட்சத்திரமும் தோஷம் என்று சொல்லவில்லை. மூல நட்சத்திரம் அறிவில் சிறந்த நட்சத்திரம்னு சொல்றாங்க. மூல நட்சத்திரம் செய்கின்ற காரியங்கள் அனைத்து வெற்றி பெறும் என்று சொல்லி இருக்கின்றார்களே தவிர அந்த நட்சத்திரத்தை தவறாக பயன்படுத்தவில்லை என்ற சொல். ஆனால் மூல நட்சத்திரம் தவறான கருத்துக்களே ஏற்பட்டுள்ளது. இந்த கருத்து தவறானது. ஏக நட்சத்திர பொருத்தம் என்ற அடிப்படையில் மூல நட்சத்திரம் சேர்க்கப்படவில்லை. இந்த நட்சத்திரங்களை ஒரே நட்சத்திரம் செய்யலாம் என்று சொல்லியிருக்காங்க. அதுல மூல நட்சத்திரம் அல்ல. ஏன் அந்த நட்சத்திரத்தை ஒதுக்கப்பட்டாங்கிறது காரணம் தெரியவில்லை. அதுக்கு சரியான விளக்கம் இல்லை. ஆனால் சேர்க்கப்படவில்லை. ஆனால் இருவருக்கும் ஒரே ராசியாக இருந்தால் செய்யலாம் என்று பெரியவர்கள் கூறுகிறார்கள். அப்போ மூல நட்சத்திரம் இப்போ பூராடம், மூலம், தனுசு ராசி வரும். இப்போ மூலமும் சேர்க்கலாங்கிற நான் சேர்த்து பண்ணி வச்சிருக்கேன். நன்றாக இருக்கிறார்கள். அதனால இந்த ராசி பொருத்தம் ஒரே ராசியாக இருந்தால் தோஷம், எந்த தோஷமும் வராது என்று. ரெண்டு பேருக்கும் ஒரே ராசி தனுசு ராசி அப்படின்னா மூல நட்சத்திரமும் ஆணுக்கும் தனுசு ராசி, பெண்ணுக்கும் தனுசு ராசின்னா பிரச்சனையே இல்லை அப்படின்னா. இதுக்கு கால பிரகாசி என்ற மூல நூல்ல ஒரு கருத்து இருக்கிறது. ஏகாதிபத்திய மைத்ரேச சமசப்தம ஏவச ரட்சி வேதை கணோ ராசி தோஷோ நவித்யதே அப்படின்னு காலவிதான பத்ததியில இது இருக்கு. கால பிரகாசிக என்ற நூல்ல இயற்றப்பட்டது என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்பேற்பட்ட இந்த கருத்துடைய இதன் பொருள் என்னவென்றால், ராசி அதிபதி ஒருவரானாலும் நட்பானாலும் சமசப்தம ராசியானாலும் ரட்சி வேலை கண ராசி தோஷங்கள் கிடையாது, பரிகாரம் என்ற சொல் இல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய கருத்து பாருங்க. இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். காலவிதான பദ്ധதியிலே இந்த கருத்துக்கள் இருக்கிறது. அதனால இது எவ்வளவு உயர்ந்த கருத்து. உடனே மூல நட்சத்திரம் பெண் குழந்தை பிறந்தாச்சுன்னா, இந்த ஒரு இடத்துல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு வயசுல ஆயுஷமத்து அன்னைக்கு நான் ஜாதகம் எடுத்துக்கொண்டு கொடுக்கின்ற பொழுது அந்த குழந்தை மூல நட்சத்திரம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், எழுதி கொடுத்துருக்கேன். இந்த குழந்தை அறிவில் சிறந்த குழந்தையாக வரும், எல்லா பாடங்களும் சொல்லிக் கொடு என்று சொல்லியிருக்கிறேன். அதனால வேதங்கள் எல்லாம் பிரமாதமா படிக்கும் அந்த குழந்தை. அவ்வளவு ஆற்றலா இருக்கு. இப்போ பள்ளிக்கூடத்துல முதல் மார்க் வாங்கி கொண்டு வர்றாங்க. 6-7 வயசு தான் இருக்கும். அந்த குழந்தை முதல் மார்க் வாங்கி கொண்டு வர்றா. எல்லாத்துலேயும் நிறைய படிக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க. நான் சொல்லியிருக்கேன் அப்பாட்ட சொல்லி, நீ வேதங்கள் எல்லாம் கற்றுக் கொடு, ஸ்லோகங்கள்லாம் சொல்லிக் கொடு, பெரிய வேதத்தில் சிறந்தவளாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பெண் குழந்தை என்று யோசிக்காதே என்று சொல்லியிருக்கிறேன். அப்புறம் ஆற்றல் மிக்க நட்சத்திரம் இந்த மூல நட்சத்திரம். அன்பான நேயர்களே, இந்த மூல நட்சத்திரத்துக்கு விளக்கம் ரிஷி மூலம், பஞ்சமூலம் என்றெல்லாம் இருக்கு, பெயர் இருக்கு, மூலம் அதெல்லாம் ஒரு கருத்து இருக்குது. அதனால இந்த மூல நட்சத்திரத்தை பற்றி மக்கள்கிட்ட இருக்கிற தவறான எண்ணம் விலக வேண்டும். நாம் எல்லோரும் ஒரு நல்ல உயர்ந்த கருத்துக்களை ஆய்வு செய்ய வேண்டும். தவறான கருத்துக்கிட்ட போகக்கூடாது. ஜோதிடத்தில் நிறைய தவறான கருத்துக்கள்லாம் இருக்கு. அன்பான நேயர்களே, நம்முடைய குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக எல்லோருக்கும் பிறக்க வேண்டும். அந்த குழந்தைகள் நல்ல அறிவான குழந்தையாக இருக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், கை நிறைய சம்பாதிக்க வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல மன வாழ்க்கை ஏற்பட வேண்டும். அந்த குழந்தைகளுக்கு நல்ல குழந்தையாக பிறக்க வேண்டும். அந்த குழந்தைகள் நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக
எல்லாம் வல்ல எம்பெருமான் சர்வேஸ்வரனையும் வள்ளல் பெருமான் வள்ளியில் மணாளன் முருகப்பெருமானையும் என் அன்னை பராசக்தி மாதா முத்துமாரி அம்பிகையும் பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.